ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆபகுக் 3:19. தாவீது கூட இதே வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என் பெலன். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் நமக்கு பெலன் கொடுக்கிறவர் அல்ல, அவர்தான் நம்முடைய பெலன். எப்படி அவர் நமக்கு பெலனாய் இருக்க முடியும்? அவர் நம்மோடு இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர், நம் மேல் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பின் அவர் வாக்குரைத்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது என்ன நிகழும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எந்த பகுதிகளில் நாம் பலவீனமாயிருந்தோமோ, தோல்வியை கண்டோமோ, பயந்து போயிருந்தோமோ, அந்த இடத்துல நம்மை பலப்படுத்தி நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குவேன் என்றால் நம்மால் போக முடியாத, ஓட முடியாத நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு அவருடைய பெலன் நம்மிடத்தில் வரும் பொழுது இதுவரைக்கும் முடியாத காரியங்கள், இதுவரைக்கும் நடக்காது என்று நினைத்த காரியங்களை நடக்க வைக்க, முடிக்க வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இது உங்கள் வெற்றியின் நாள்.